இந்த சிரிப்பு சம்பந்தமா ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் ஒரு ஆய்வாம். அதாவது நோய் நிவாரணி சிரித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதால இரத்தத்தில் சுகர் சர்க்கரையிட அளவு குறையுதாம். இது அதாவது இரத்த அழுத்தத்தை குறைச்சி நரம்பு மண்டலத்தில் புத்துயிரை கொடுத்து தசை பிடிப்புகளை தளர்த்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இது இந்த சிரிப்பு இருக்கிறதோட மனிதன் ஹார்ட்டை இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த சிரிப்பு இருக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுதலை நாங்கள் பார்க்குறோம், சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே சிரிப்பை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மனிதன் தனியாக இருக்கிற நேரம், அவனுக்கு சிரிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு குறைவு. ஒரு மனிதன் பல பேரோட சேர்ந்து இருக்க போக்கில் வாய்விட்டு சிரிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இது ஆய்வு எங்களுக்கு சொல்லித்தருது. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு சராசரியாக 300 முறை சிரிக்குதாம். ஒரு குழந்தை புள்ள ஒரு நாளைக்கு சராசரியாக 300 முறை சிரிக்கிறதாக ஆய்வு சொல்லுது. வளர்ந்த ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் சிரிக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு சொல்லுது. ஒரு வளர்ந்தொத்தர் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் சிரிப்பதாக ஆய்வுகள் சொல்லுது. சிரிப்பு என்பது ஒரு உடற்பயிற்சியாக விஞ்ஞானம் சொல்லுது. அது எப்படி சொல்லுது என்று சொன்னால் 100 முறை ஒருத்தர் சிரித்தால் 15 நிமிடங்கள் வேகமாக அதாவது சைக்கிள் மிரிக்கிறதுக்கு சமம் என்று சொல்லி மருத்துவ நிபுணர்கள் சொல்றதையும் நாங்கள் பார்க்கிறோம்.